ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். என்னை பார்த்தீங்கன்னா நான் இதை கிளம்பிட்டேன். மணி இப்போ 8:10 ஆகுது. 8:09 8:10 ஆகுது. நான் இன்றைக்கி என்னெல்லாம் ஓட்ட போகிறேன்னா நேரமே உள்ள மாதிரி தான். ரேப்பிடோவும் போட்டு ஓலாம் ஒன்று தான் ஓட்ட போகிறேன். ஊபர் ஓட்ட மாட்டேன். ஏன்னா அது எனக்கு பைசா கட்ட வேண்டியது கிடைக்கு. மொத்தத்தில் ஒரு 400 சில்லற ஏதோ மைனஸில் இருக்குது. அதனால் அது ஓட்ட முடியாது. மற்றபடி இன்றைக்கி எல்லாமே ஓட்ட போகிறேன். ஏன்னா நீங்கள் போன வீட்டில் பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே இது போட்டு ஓட்டி மொத்தத்தில் ஒரு 650 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருந்தேன். அது இல்லாமல் நேற்றைக்கு ஓட்டியிருந்தேன். அது அன்றைக்கி ஓட்டுறதுனா முந்தைய நேற்றைக்கு. அப்புறம் நேற்றைக்கு ஓட்டியிருந்தேன். நேற்றைக்கும் காலையில் நல்லா ஆர்டர் கொடுத்தேன். முதல்ல ஒரு 2 ஆர்டரு, ஒரு பெரிய ஆர்டர் இருந்துச்சா, சரி கொடுத்தேன். அதில் ஒரு 750 ரூபா எடுத்தேன். ஒரு 11:30-12 மணிக்கெல்லாம் 750 ரூபா எடுத்துட்டேன். சரி ஓகே, இன்றைக்கி எப்படியாச்சும் ஓட்டிடலாம் பார்த்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த 2 ஆர்டர் தான். அதுக்கப்புறம் தூக்கி 6 மணி வரைக்கும் உட்கார வச்சான். நான் 11:30-12 மணிக்கெல்லாம் அந்த ஆர்டர் முடித்தேன். அப்புறம் ஈவினிங் 6 மணி வரைக்கும் எந்த ஆர்டரும் தரல. சரி நான் தான் பார்த்தேன், இனி இந்த ஒரு ஆப்பை நம்பிட்டு இருந்தால் வேலைக்காகாது, மற்ற ஆப்ஸை தொடங்கிடலான்னு தான் இன்றைக்கி ரேப்பிடவும் தொடங்க போகிறேன். இன்றைக்கி முதல்ல ஆன் பண்ணிடலாம். மணி இப்போ 8:10 ஆகுது. ஆன் பண்ணிடலாம். இந்த ரேப்பிடோலே நான் இது பைசா கட்ட வேண்டியிருந்துச்சு, ஒரு 300 சொல்கிறேன். சரி நான் அதை கட்டிட்டு அப்படியே ஒரு வாரத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷனே போட்டு விட்டேன். சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியாக தான் இருந்து, ஒரு 89 ரூபா இருந்துச்சு ஒரு வாரம் அன்லிமிட்டடுக்கு. சரி நான் நல்ல சான்ஸ்னா அப்படியே அதையும் போட்டு விட்டேன். சரி நான் தான் இன்றைக்கி ஓட்டலாம். இன்றைக்கி ஆர்டர் கிடைக்குமான்னு தெரில. இன்றைக்கி ஏதோ ஒரு லீவுன்னு ஏதோ சொன்னாங்க. ஏதோ ஒரு சம்திங் என் ஃப்ரெண்டு தான் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க, தெரில எனக்கு. அது ஏதோ ஒரு லீவுன்னு சொன்னாங்க, அது தெரில. வாங்க பார்த்துக்கலாம், கிடைக்கிறத எடுத்து ஓட்டிக்கலாம். இன்றைக்கி அப்படியே போட்டு ஆன் பண்ணி விட்டலாங்க. ஓகே, இனி வர ரைடு எடுத்து ஓட்டிக்கலாம். என்ன சொல்கிறோன்னு தெரிலங்க. இப்போ மணி என்ன பார்த்தீங்கன்னா 9:02 ஆகுது. எனது ரேப்பில் ஆன் பண்ணி போட்டிருந்தேன். ஆர்டர் கொடுத்துட்டு தான் இருந்தேன், கொடுக்காம இல்லை, கொஞ்சம் மட்டும் கொடுத்துட்டு தான் இருந்தான். எல்லாமே 3 கிலோமீட்ரு 4 கிலோமீட்ரு 2 கிலோமீட்ரு இப்படி தான் வந்துருந்துச்சு. சரி ஓகே, ஏதாச்சும் பெரிய ஆர்டர் வரும் எடுக்கலான்னு பார்த்தாச்சுன்னா எந்த ஆர்டருமே வரல, பெரிய ஆர்டரு. எனக்கு கொஞ்சம் நம்ம ஓட்டாமல் இருந்தேன். சரி அதனால தான் கொடுக்காம விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் வேறு ஏதோ ஒரு 15 ஆர்டருக்கு மேலே இருந்தால் தான் ஏதோ ஒரு கம்ப்ளீட் இருக்கும். அது இதுலேயும் கம்ப்ளீட் வச்சுருக்கோம். ஒரு 15 ஆர்டருக்கு மேலே இருந்தால் தான் பெர்ஃபார்மன்ஸ் அதுலேயும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு 13 தான் இருக்குது. சரி ஓகே, சின்ன ஆர்டரில் ஒரு 2-3 ஆர்டர் ஓட்டும், அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஒருத்தர் புக் பண்ணிடுவாங்க. இதுவும் கிலோமீட்டர் கம்மி தான். 7009 உட்காருங்க. ஹெல்மெட் போலாமா? ஓகே கைஸ், ரைடு பிக்கப் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4.2 கிலோமீட்டர் காமிக்குது. இங்கேருந்து 10 மினிட்ஸில் ட்ராப்பு ஓட்டுவோம். என்ன பண்ணுறது? ஓகே கைஸ், ட்ராப் பண்ணிட்டோம். அமௌண்ட் 56. ஸ்கேன் பண்ணிக்கோங்கண்ணா. 56. ஆமாம். ஓகே, கரெக்ட் கேஷ். ஓகேண்ணா. தலைவர் ஃபேஸே காட்டாமல் போகிறாரு. அப்படி திரும்பி விட்டு தான் கேட்டார். நான் வேறு ஐட்டம் கேட்குறாரு இருக்கு ஒன்று பார்த்தா என்கிட்ட தான். சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ரேப்பிடில் ஒருத்தர் ரைடு புக் பண்ணியிருக்காங்க. இது 2.5 கிலோமீட்டர் பிக்கப்பு. ட்ராப்புங்க பார்த்தீங்கன்னா மணிவாக்கம், முடிச்சூர்கிட்ட வரும் மணிவாக்கம், அங்கே தான் ட்ராப்பு. இது 13 கிலோமீட்டர் கிட்ட வந்துச்சு. ஓடிபி 2510 போகலாமா? இங்கேயா? ஓகே கைஸ், 154ண்ணா. ஜிபேயா? ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் ஆகுமா இவ்வளோ வெளிச்சத்தில்? என்ன நம்பர் சொல்கிறேன், 9003. அதான் எவ்வளோ காட்டுது? 154. பண்ணிடலாம். ஓகேண்ணா, தேங்க்ஸ்.
என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வராங்க டெல்லி ட்ராப் பண்ணேன் பார்த்தீங்களா, ட்ராப் பண்ண அப்புறம் அங்கேயே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆர்டரே போட மாட்டேங்கிறான். போர்ட்டில் ஆர்டர் இருந்தால் ரேப்பிடோ வந்தேன், ரேப்பிடோ இப்போ இப்படி வச்சு பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது? சரி பண்ணி இப்போ அதனால் இங்கேருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது. பேசாமல் அங்கே போயிருந்துச்சுன்னா ஏதாச்சும் ரைடு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதான் அங்கே போயிடலாம். இனி இங்கே இருந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே பக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது. சரி ஓகே, இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏதாச்சும் ஆர்டர் கிடைக்குமான்னு. பார்த்தா ரேப்பிடோ எல்லாமே சின்ன சின்ன ஆர்டர் தான் போட்டுட்டு இருந்தான். வந்துச்சு சின்ன சின்ன ஆர்டர் இருந்துச்சு, 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போது போர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டிருக்கான். சரி நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். போர்ட்டில் இதுக்கு முன்னாடி 2 ஆர்டர் இருந்துச்சு, சின்ன 70 ரூபா 80 ரூபா வந்துச்சு. இப்போ ஒரு 223 ஒரு ஆர்டர் இருந்துச்சு. சரி நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். சரி நான் இப்போ அதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் பொருள் வாங்கிட்டேன் போன இடத்துலேருந்து. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு. நான் காலில் கட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது இருக்குது. அது இல்லாமல் பின்னாடியும் கட்டி வச்சுருக்கேன். மொத்தம் 2 பார்சல் இருந்துச்சு. இது எங்கே கட்டிவிட்டேன், அதை பின்னாடி வச்சு கட்டிவிட்டேன். நான் டோட்டலாக ஆனால் ரேட் அமௌண்ட் ஜாஸ்தியாக கேட்டேன். அது 223 வந்துல 300 கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க ஓகே சொல்லிட்டாங்க வாங்கிக்கு. சரி நான் இது ஒரு 300 குட். எங்கே நம்ம காலையிலேருந்து இது வரைக்கும் ஒரு 200 தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதையும் டெலிவரி பண்ணியாச்சுன்னா அப்படி ஒரு 300 ஆயிரும். டோட்டலாக ஒரு 500 ரூபா. மணி இப்போ எவ்வளோ ஆகுது, 11.5. இதை டெலிவரி பண்ணப்போ 12,000. 11 தானே? ஆமாம். ஓகே கேஸ், லொக்கேஷன் வந்துட்டோம். இதான் பார்த்தீங்களா, இது ஒரு பார்சலு, அது ஒரு ரோலு. இந்த 2க்கும் தான் ப்ரோ. ப்ரோ பேமெண்ட் நீங்கள் தான் பண்ணுவீங்க? 300. அதான் ஓகே ப்ரோ. ஓகே காய்ஸ், இது நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். இது நெக்ஸ்ட் ஆர்டர் கிடைக்குதான்னு பார்ப்போம். ரேப்பிடோ ஆன் பண்ணி போட்டுடலாம். இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக படூரில் இருக்காங்க. இப்போ நம்ம லாஸ்ட் அங்கே ஒரு 300 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை கம்ப்ளீட் பண்ண அப்புறம் அதை கொஞ்சம் அது பக்கத்தில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வேறு ஏதாச்சும் ஆர்டர் கிடைக்குமான்ட்டு. அப்போது திரும்ப போர்ட்டில் ஒரு ஆர்டர் வந்துச்சு 100 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர். அது பார்த்தீங்கன்னா நாங்கள் கொண்டு டெலிவரி பண்ணேன்ல, அவங்க தான் திருப்பி போட்டுருக்காங்க. அது எங்கன்னா அங்கேருந்து நான் ஒரு 8-9 கிலோமீட்டர் இருக்கோம் இங்கே படூருக்கு. சரி நான் அதை டெலிவரி பண்ண அப்புறம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கேருந்து இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன் மீனம்பாக்கத்துக்கு. இது அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 372 ஏதோ வந்துச்சு. ஸோ அக்செப்ட் பண்ணிட்டேன். நான் இங்கே தான் நினைக்கிறேன். நேரே இங்கே அப்படியே போய் யூட்டன். ஓ இதில் தானே யூட்டன் இருக்குது, லாங்கில் காமிக்குது யூட்டனை. இதில் போய் அப்படியே பிக்கப் பண்ணிக்கலாம். கால் பண்ணி கேட்டேன், ரெடி ஆகிட்டு தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸ்மோக்கி மேம் உள்ளடி கேட்ட தருவாங்களா? ஓகே. போட்டர் ஃபுட்டா? ஓகே. அச்சோ ஆமாண்ணா, குட்டி யூடியூபர். ஆமாம், த ரைடர் 75. அப்படியா? யாசிக்ஸ் ரைடா? ஓகேண்ணா. ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கா? ஆமாம், ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. ஸோ நம்ம கடல்லேருந்து ஸ்மோக்கி மேன் வந்து போயிட்டுருக்கு. ஹோட்டலில் கொண்டு போகிறாங்க. எங்கே ப்ரோ? இந்தியா மீனம்பாக்கம். மீனம்பாக்கம் போகுது. 5 பீஃப் பிளேட்ரு. ஓகே ப்ரோ, சேஃபாக கொண்டு போயிருவீங்களா? ஓகேண்ணா, கண்டிப்பாக போயிடலாம். தேங்க்யூ. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சரி நான் பார்க்கலாண்ணா. என்னப்பா இது, அவர் ஏதோ ஒரு நம்ம சேனலில் ரொம்ப பெரிய சேனல் நினச்சி சொன்னாரான்னு தெரில. சரி ஓகே கைஸ், இங்கே படூரில் எப்படி ஒரு ஷாப் இருக்குது, இது ஏதோ ஒரு ஃபுட் ஷாப்னு நினைக்கிறேன். ஹோட்டலு யாராச்சும் வந்தாச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பா இது ப்ரொமோஷன்லாம் இல்லைப்பா, சும்மா பார்சல் வாங்கி வந்துன்ட்டு ஏதோ ஒன்று சொல்லி விட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஓகே, இங்கேருந்து கரெக்டாக 29 கிலோமீட்ரு. பரவாயில்லப்பா, 29 கிலோமீட்டருக்கு ஆமாம் 29 கிலோமீட்டருக்கு 52 நிமிஷம் காமிக்குது. அப்போது ஓகே, ஒரு டிராஃபிக் கம்மி தான் காய்ஸ். அப்புறம் இங்கே இப்படி இப்போ இதாச்சு இல்லை, அவர் சொன்னார்ல யூடியூப்புக்கு. சரி ஓகே, எதே ஆச்சு. அது நான் அந்த 100 ரூபா ஆர்டர் பிக்கப் பண்ண போனேன் தெரியுமா. அங்கே போனாங்களா, அவங்க முன்னாடியே ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ண போயிட்டான். அந்த 300 ரூபா ஆர்டர் டெலிவரி பண்ண போனாங்களா. அப்போது கேமரா பார்த்துருப்பாங்க போல இருக்கு, எதுவுமே கேட்கல. நான் 2வது பிக்கப் பண்ண போனேன் இல்லை, அப்போ கேட்டாங்க யூடியூபரா ப்ரோ கேமரா எல்லாம் மாட்டிருக்கீங்க என்ன. நான் தானே ஆமாம், சின்னதாக ஒரு சேனலு அப்படி. அப்புறம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இருந்தாங்க. 5 பேருமே உடனே நான் சேனல் நேம் கேட்டாங்க. நான் சொன்னேன் த ரைடர் 75. அப்புறம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஒரு டெலிவரி பிக்கப் பண்ண இடத்துல ஒரு 5 சப்ஸ்கிரைபர் கூடி இருக்கு. சந்தோஷம்.
$378 ஜிபேயா? நம்பர் சொல்கிறேன். ஓகேக்கா. ஓகே வந்துச்சு. ஓகே கைஸ், இது நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். இதுக்கு நம்ம 327 கிடச்சிருக்கு டோட்டலாக. அப்புறம் நம்ம இது வரைக்கும் எவ்வளோ earn பண்ணியிருப்போம்னா, ஒரு நிமிஷம் இங்கே செக் பண்ணிடலாம். 378 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாம். இதில் ஒரு 290 காமிக்குது. ப்ளஸ் ஒரு 100 ஆட் பண்ணிக்கலாம். அந்த பாஸில் எக்ஸ்ட்ரா கட்டினா தான் எல்லாமே டிப்ஸு அப்படி இப்படி ஒரு இல்லை 630. இதில் ஒரு 630 டோட்டலாக ஒரு 700. அப்புறம் ரேப்பிடோவில் எவ்வளவு? $700. இதில் ஒரு 200 காமிக்குது. 206. டோட்டலாக ஒரு 900 நம்ம எவ்வளோ வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். மணி இப்போது பார்த்திங்கன்னா 153 ஆகுது. ரைட்டு. இந்த ஒரு ஆர்டர் கிடைக்கலன்னா அவ்வளோதான். 600 இருந்துருக்கோம். ரேப்பிடோவில் ஒரு ரைடு வந்துருக்கு இங்கே ஏர்போர்ட்லேருந்து. இங்கேருந்து எங்கேன்னா திருநெல்மலை. நம்ம சூப்பராக இங்கே ஒரு ரோடு எடுக்கலாம். எப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்களேன். இந்தாண்ணாவா? $3009. ஓகேண்ணா உட்காருங்க. ஓகே, இப்போ நம்ம பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ இது ட்ராப் லொக்கேஷன் திருநெல்மலை பார்த்தீங்களா? திருநெல்மலை ட்ராப் பண்ணிட்டு நம்ம அப்படியே திரும்படியாக்கம் போயிடலாம். திரும்படியாக்கம் போயாச்சுன்னா அங்கே போர்ட்டலில் திரும்ப ரைடு கிடைக்கும். பெரிய ரைடு கிடைக்கும்னு நம்புகிறேன். வாங்க போகலாம். ஆனால் இங்கே விட்டால் போதுமா? $84ண்ணா. ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3 கிலோமீட்டர் பிக்கப், 3.3 கிலோமீட்டர் பிக்கப்பு, 1.8 கிலோமீட்டர் ட்ராப்பு. யாரா நீங்கள் போயதானா? 20 ரூபா தரும். பிக்கப்புக்கு இல்லாமல் கணக்கே எடுக்க மாட்டான். இது கடையில் 3.3 கிலோமீட்டர் பிக்கப்புக்கு ஆர்டர் வருது. கைஸ், இந்த ரைடு நம்ம ட்ராப் பண்ணிட்டு வரல. இது எந்த இடம் தெரியுமா? நம்ம காலையில் ஒரு ஃபஸ்ட் ரைடா இல்லை, காலையில் நம்ம ஒரு ரைடு இங்கே பிக்கப் பண்ண தெரியுமா? அந்த அப்பார்ட்மெண்ட் தான் இது. இங்கேருந்து தான் பிக்கப் பண்ணிட்டு போனோம். குரோம்பேட். நோ என் ஐடியாவே வேறு. கோ ஸ்ட்ரைட் டு திருமுடிவாக்கம். நம்ம ஸ்ட்ரைட்டாக திருமுடிவாக்கம் போகலாம். ஸ்ட்ரைட்டாக திருமுடிவாக்கத்துக்கு போயிட்டு அங்கே இது வெயிட் பண்ணலாம். போட்டிருக்கு ஆர்டர், மேபி ஆர்டர் கிடைக்கும். அங்கே போட்டரும் கிடைக்கும், இது ரேப்பிடோவும் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நான் அந்த ரேப்பிடோ ரைடை விட்டுட்டு இங்கே திரும்படியாக்கத்தில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதை ட்ராப் பண்ண அப்புறம் சொன்னேன் ஏதாச்சும் ஒரு ஆர்டர் போடலான்னு. இது போர்ட்டரில் போடல, எனக்கு பாயிண்ட் கம்மியாக இருக்கனால போர்ட்டரில் ஆர்டர் போடல. ரேப்பிடோவில் ஒரு ரைடு போட்டிருக்கான். இங்கேருந்து 18 கிலோமீட்டர் ஸ்ரீபெரும்புத்தூர். இங்கேருந்து 18 கிலோமீட்டர் ஸ்ரீபெரும்புத்தூர் போட்டிருக்கான். ரைடு தான் புக் பண்ணியிருக்காங்க. தெரில, போய் பார்க்கலாம். லொக்கேஷனில் போய் பார்க்கலாம். ரைடா இல்லை பார்சலா என்னன்ட்டு. என்னடா இது, இங்கேருந்து புக் பண்ணியிருக்காங்க. ஒரு ஈக்காக்க கூட காணும். எங்கேன்னு தெரியலையே. கால் பண்ணி பார்க்கலாமா? காய்ஸ், கஸ்டமர் தான் பிக்கப் பண்ணணும். அவங்க இங்கே ஒரு கம்பெனி சொன்னாங்க, MK Tron. அந்த கம்பெனி எனக்கு தெரியும். நான் ஆல்ரெடி இங்கே இன்டர்வியூக்கெல்லாம் வந்திருக்கேன் இந்த கம்பெனிக்கு. வெயிட் பண்ணுங்களேன், காமிச்சாரேன். என்ன பெருசு எங்கே நான் இன்டர்வியூக்கு வந்தேன். பார்த்தாச்சுன்னா சேலரிலாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வரவே இல்லை. கூப்பிட்டாங்க, நான் வரல. அந்த டைமில் ரொம்ப சேலரி கம்மியாக இருந்துச்சு. ஒரு 13 ரூபாயோ 14 ரூபாயோ ஏதோ சொன்னாங்க. சரி, அதனால் நான் வரல. ஓடிபி 5609. ஆமாம், 5609. ஓகே தான். ஓகேங்கண்ணா. போகலாம்ண்ணா. பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஸ்ரீபெரும்புத்தூர் நல்ல ஏரியா தான். ரிட்டன் ஆர்டர் வரைக்கும் கிடச்சிச்சுன்னா நல்ல ஏரியா தான். ஏன்னா கிடைக்கு இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா பெரிய ஆர்டர் தான் இருக்கும் ஸ்ரீபெரும்புத்தூரில். ஆனால் ஆர்டர் கிடைக்கிற ரேர். கிடச்சுன்னா பெரிய ஆர்டர். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஓகே கைஸ்,
இந்த ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். சரி, ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம். அவரை ட்ராப் பண்ணிட்டோம். இதுக்கு நமக்கு 203 கிடச்சிருக்கு. இது வந்தது அமௌண்ட் ரொம்ப கம்மி மாதிரி இருக்குது கைஸ். பைக் பூஸ்ட்டாக இது, பைக் டாக்ஸி தான் நினச்சேன். பைக் பூஸ்ட்டான அமௌண்ட் கம்மியாக இருக்கும். பைக் டாக்ஸிக்கு ஏன்னா 18 கிலோமீட்டருக்கு 203 தான் காமிக்கிறேன். நான் நினச்சேன் எப்படியும் ஒரு 250 கிட்ட வந்துடும்னு. பார்த்தாச்சுன்னா க்ளோஸ் பண்ணால் ஒரு 203 தான் காமிக்குது. சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல முடியும்? நான் இப்போ அவரை அங்கே ட்ராப் பண்ணேன்ல, ட்ராப் பண்ணிட்டு சரி ஓகே அங்கே ஆர்டர் கிடைக்கல இப்படி இங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். பார்த்தாச்சுன்னா இங்கே வந்து அப்புறம் திருப்பி ஒரு ஆர்டர் போடுறேன். 6 கிலோமீட்டர் பிக்கப்பு. இப்போ அதான் பிக்கப் நான் போயிட்டுருக்கேன். கடுப்பு ஏற்றுறான். அங்கே பக்கத்துலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஆர்டர் போடல. அதெல்லாம் தாண்டி இங்கே போனால் அப்புறம் திருப்பி அங்கே கூப்பிட்றான், வாடா தம்பி வாடான்ட்டு. ஹலோ, ப்ரோ வந்துட்டேன் ப்ரோ. லொக்கேஷனில் இந்த பொருள் தானா? சரி ஓகே, நான் வாங்கிட்டேன், நான் வரேன். சரி ஓகே கைஸ், நம்ம பொருளை பிக்கப் பண்ணிட்டோம். இந்த பொருள் தான். எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து? 20 கிலோமீட்ரு. 20 கிலோமீட்டருக்கு 233. சூப்பர்ரா தம்பி, வச்சு நல்லா பண்ணுறான். இந்த 233 வருது இல்லை, இது கூட பிரச்சனை இல்லை. அதில் கமிஷன் பிடிப்போம் பார்த்துக்கலாம், அதுதான் பிரச்சனை. சரி ஓகே, என்ன பண்ணுறது இப்போ? லொக்கேஷனை வந்துட்டோம். இதுவா விசிஸ்தா கம்பெனி? விசிஸ்தா இந்த கம்பெனியா? இதே கம்பெனி தான். பேமெண்ட் நீங்கள் பண்ணுறீங்களா? நம்பர் சொல்கிறேன். அதான் 235. ஓகே ஓகே கைஸ், இது நம்ம டெலிவரி பண்ணிட்டு 235 240 போட்டிருக்காங்க. தேங்க்யூ. கோப்ரோ சார்ஜ் வர இல்லை, சார்ஜ் போட்டுடலாமா? நமக்கு எல்லாத்துக்குமே ஒரே சார்ஜ் தான் இங்கே. ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சோழிங்கநல்லூர் பக்கம் தான் இருக்கேன். சோழிங்கநல்லூர் இல்லையே, ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் தான் இருக்கேன். என்னாச்சுன்னா லாஸ்ட்டாக நம்ம இங்கே ஸ்ரீபெரும்புதூர் திருமணி ஒரு பார்சல் கொண்டு போய் டெலிவரி பண்ணோம் பார்த்தீங்களா? அதோட எனக்கு கேமராவில் சார்ஜ் முடிஞ்சிச்சு. சரின்னு சொல்லி சார்ஜ் போட்டேன். அதோட சார்ஜ் போட்டு நிற்கும்போது ரேப்பிடோவில் திரும்ப ஒரு ரைடு வந்துச்சு. ஃபஸ்ட்டு ரேப்பிடோ ஒரு ரைடு வந்துச்சு, திருமணி ஸ்ரீபெரும்புதூர். அடுத்து அந்த பார்சலை கொண்டு விட்டதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ரைடு வந்துச்சு. இது அதே திருமணி ஸ்ரீபெரும்புதூருக்கு. சரி, நான் அதை அப்படியே ஒன்று ட்ராப் பண்ணிட்டு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏதாச்சும் ஆர்டர் கிடைக்குமா, அந்த ஏரியா போகிறதுக்கு ஆர்டர் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணியிருந்தேன். எந்த ஆர்டரும் கிடைக்கல. சரி, நான் தான் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இப்போது நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கணும் பார்க்கமா? இன்றைக்கி ஏர்ன் பண்ணிட்டேன். நேற்றை விடையெல்லாம் எனக்கு நல்லாவே ஏர்ன் பண்ணிட்டேன். இதில் ஒரு 743 ப்ளஸ் ஒரு டோட்டலில் 842 ப்ளஸ் ஒரு 842. இது கூட ஒரு 100 ஆட் ஆகும். 100 இதுக்குன்னா நம்ம அந்த ஒரு ஆர்டருக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து பார்த்தீங்களா, அது இல்லாமல் டிப்ஸ் இருக்கும்போது ஒரு அப்படி ஒரு 100 வந்துடும். டோட்டலாக 1285. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த 1285 எடுத்த மாதிரி இருக்குது. சரி ஓகே, குட்டு. இனி இதில் நம்ம 300 மைனஸ் பண்ணணும். காலைல நான் பெட்ரோல் போடணும் 300 மைனஸு. அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, நான் மத்தியானம் சாப்பிடவே இல்லை, மறந்துட்டேன் சாப்பிடக்கு. சீரியஸாக எப்படி மறந்தேனே தெரில. அப்படியே நம்ம என்னது லாஸ்ட்டில் ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணோம் பார்த்தீங்களா, அது அந்த கரெக்டான மத்தியான டைமில் வந்துச்சு. அதனால் அப்படியே அதை போயிடுச்சு சாப்பிட்ற இது. சரி விடுங்க, பசிக்கவும் இல்லை. சரி விட்டேன். நான் இப்போ லாஸ்ட் டே ஈவினிங் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் போய் டீ குடித்தேன். அவ்வளோதான். அது -1 டீ குடிக்கிறதெல்லாம். இன்றைக்கி நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னா 1385 ரூபா. இதை மாதிரி டெய்லி கிடச்சா நல்லா இருக்கும்ப்பா, நல்லா தான் இருக்குது. சரி ஓகே கைஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கன்டினியூ பண்ணுறேன். பாய்.